உண்மையான மனம் திரும்புதல் என்ன? ஒரு 6 படிகள் சொல்றேன். முதல் படி, செய்த பாவத்துக்கு மனம் வருந்தல். அடுத்தது என்ன? அந்த பாவத்திற்கு விளைவுகள் உண்டு. அந்த பாவத்தின் நாசத்தன்மையை உணரணும். நான் பாவம் செய்துட்டேங்கிறது உணர்வு முதல்ல முக்கியம். அந்த உணர்வு தான் இப்ப அநேகிட்டே இல்லை. அதனாலதான் அவங்க சிலர்லாம் சொல்லுவாங்க, கண்ணீர் வடிக்கவே முடியல, கண்ணீரே வரல. ஏன்? அந்த இருதயம் அவ்வளவு கல்லு மாதிரி இருக்கு. செய்து 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 உணர்வுங்கிறதே இல்லை. முதல்ல என்ன? செய்த பாவத்துக்கு வருந்தம். 2வது காரியம் என்ன? அந்த பாவத்தினுடைய நாசத்தன்மை அல்லது நீங்க செய்த பாவத்தினுடைய விளைவுகளை உணரணும். அதனால அடுத்தவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அடுத்தவங்க இடறி இருப்பாங்க. அப்படிப்பட்டதான் அந்த காரியங்கள் நீங்க உணரணும். அடுத்து என்ன? பாவத்தை நீங்க அருவருக்க. 3வது காரியம், பாவத்தை அருவருக்கக்கூடியதான ஒரு மனம் உங்களுக்குள்ள உண்டாகும். இப்ப பிள்ளையனுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, அந்த வருத்தம் அவனுக்குள்ள இல்ல. அந்த பண ஆசையை அவனால அருவருக்க முடியல. அவன் மறுபடியும் என்ன செய்தான்? பின்னாடிதான் போனான். வெகுமதிக்கு பின்னாடிதான் போனோம், பணத்துக்கு பின்னாடிதான் போனோம். ஆனா உண்மையான மனம் திரும்புதல் என்ன? பாவத்தை அருவருக்கிறது. 4வது காரியம் என்ன? செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு எடுக்கணும். ஆனா மன்னிப்பு எடுக்கிறது மாத்திரமல்ல, இருதய சுத்திகரிப்புக்காக ஜெபிக்கிறது, அதை வாஞ்சிக்கிறது. இப்ப அநேகர் என்ன பண்றாங்க? ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டு என் பாவங்களை மன்னி என்று சொல்றீங்களே தவிர, அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு இருதயம் சுத்திகரிக்கப்பட்டா மட்டும்தான் மறுபடியும் அந்த பாவத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. எல்லாரும் வாய்ப்பாடு சொல்ற மாதிரி எப்படி சொல்றீங்க? ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டே மன்னியும். ஆனா 4வது பாயிண்ட் என்ன? பாவ மன்னிப்புக்காக நீங்க ஜெபம் பண்றது மட்டும் இல்ல, அதோடு கூட இருதயம் சுத்திகரிக்கப்படுவதற்காக, இருதய சுத்தத்திற்காக. அடுத்தது காரியம் என்ன? பரிசுத்தத்தை உண்மையாகவே நீங்க மனம் திரும்பினீங்கன்னா அது வாஞ்சிக்கும். 5வது காரியம், அந்த இருதயம், அந்த மனம் எப்படி திரும்புச்சுன்னு அர்த்தம் எப்படி கண்டுபிடித்துக் கொள்ளலாம்னா, அந்த மனம் அது வரைக்கும் அசுத்தத்தையும் பாவத்தையும் விரும்பக்கூடிய மனம் அப்படியே பரிசுத்தத்தை விரும்பும். 6வது காரியம், அந்த மனம் தேவனோடு ஒப்புரவாகி தேவனோடு ஐக்கியமா இருக்கிறத விரும்பும். இதுதான் உண்மையான ஒரு மனம் திரும்புது. ஒரு 6 காரியம் சொன்ன. செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தது, பாவத்தினுடைய நாசத்தன்மை இல்ல அதனுடைய விளைவுகளை உணர்றது, அடுத்து இந்த பாவத்தை அருவருக்கிறது, அடுத்து என்ன? பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் நீங்க ஜெபம் பண்றது கூடாது, அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாமல் இருக்க வேண்டுமே. அதனால அந்த இருதயம் குணப்பட வேண்டும், அந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அதற்காக ஜெபிக்கிறது. அடுத்து பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறது. அடுத்த காரியம், அந்த தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில பாவத்தை நிமித்தம் ஒரு பெரிய பிளவு வந்துடும். அந்த பிளவு அப்படியே சரி செய்து அவரோடு ஐக்கியமாக ஒரு அனுபவம். அப்ப ஒரு மனுஷன் உண்மையிலேயே மனம் திரும்பினானால் அந்த மனுஷன் அதிகமாக ஜெபம் பண்ணக்கூடியவனா இருப்பான். அதன் பிறகு அவன் அவ்வளவு பாவ கிரியைகளுக்குரியதான அந்த வழிகளை அப்படியே விட்டுருவோம். அவன் புதிதானவாக அந்த திரும்புதல் எப்படி இருக்கும்? அது கம்ப்ளீட்டான ஒரு திரும்புதல். திரும்ப அவைகளை குறித்த சிந்தனையோ இல்லாத அளவுக்கு ஒரு திரும்புதல். அதான் உண்மையான ஒரு மனம் திரும்புதல்.